Hi friends, welcome back to Shoba Handcrafts. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கட்டை கைப்பிடி வச்ச பேக் பார்த்திருப்பீங்க. அதே வந்து மினி சைஸ்ல இப்போ வந்து பின்ன போறோம். மெஷர்மென்ட் என்னன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் சென்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மெஷர்மென்ட் பார்த்துடலாம். ஒவ்வொரு ஒயரும் பார்த்தீங்கன்னா நான் 4 அடி வந்து கட் பண்ண போகிறேன். இப்போ இந்த க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். 1 அடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. 1 அடி ஸ்கேலில் 1 2 3 4 அடி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 15 ஒயர். 15 ஒயரில் நான் வந்து 3 கலர் யூஸ் பண்ண போகிறேன். சென்டராக ஒயிட் கலரு, அப்புறம் ஆரஞ்சு ஒரு பக்கம், க்ரீன் இன்னொரு பக்கம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சென்டராக ஒயிட் வந்து 3 அடி இருக்கும். க்ரீனும் ஆரஞ்சும் பார்த்தீங்கன்னா 4 அடி கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ மொத்தம் 15 ஒயர் எடுத்துக்காங்க. இதில் மெயினாக வந்து ஒயிட் கலர் வந்து 3 அடி, இது வந்து 3 அடி, க்ரீனும் ஆரஞ்சும் பார்த்திங்கன்னா 4 அடியில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பின்ன ஸ்டார்ட் பண்ணிடலாம். நார்மல் பாக்ஸ் நாட் தான் போட போகிறோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். மினி பேஸ்கெட்டு தான் இது. கட்டைப்பை வந்து சொல்லுவோம் இல்லையா, அது போல் குட்டியான கட்டைப்பை வந்து இப்போ பின்ன போகிறோம். ஸோ நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஒயர் வந்து க்ரீன் கலர் ஒயர் எடுத்துருக்கிறேன். நம்ம வந்து நிறைய வேஸ்ட் ஒயர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு தான் இப்போ கூட பின்ன போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ண ஆரஞ்சு ஒயர் வந்து ஈக்குவலாக வந்து இப்படி மடக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ரன்னிங் ஒயர் வந்து இந்த ஒயர்லேருந்து 4 அடி விட்டுட்டு நம்ம வந்து நார்மல் பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஸோ 4 அடி விட்டுடுங்க. விட்டுட்டு இந்த அளவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம இங்கேருந்து பாக்ஸ் நாட் போடுறோம். ஸோ மொத்தம் வந்து 15 ஒயர் இருக்குது. 15 ஒயரையும் வந்து நார்மலாக பாக்ஸ் நாட் தான் போட போகிறோம். ஒவ்வொரு பாக்ஸ் நாட் போட்டதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த ஒயர் மட்டும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக இருக்குது. அதே போல் இந்த மாதிரி சைடில் விட்டு அந்த ரன்னிங் ஒயரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்லேருந்து 4 அடி விட்டுருக்கா பார்க்கணும். ஸோ வந்து இப்போ நம்ம அடுத்த கட் பண்ண ஒயர் ஆரஞ்சு ஒயர் சேர்க்க போகிறோம். நம்ம வந்து ஒவ்வொரு ஆரஞ்சு ஒயரும் வந்து மொத்தம் 5 இருக்கும். 5மே சேர்த்துடலாம். ஒவ்வொரு டைமும் நம்ம ஒயர் வச்சதும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே போல் நம்ம இந்த சைடில் வந்து ஆரஞ்சு கலர் ஒயர் எல்லாம் ஒயரும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பின்னிட்டோம். பின்னதுக்கப்புறமா நம்ம இந்த ரன்னிங் ஒயரை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது விட்ட ஒயர் அளவு வச்சு நம்ம வந்து இப்போ கட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு லைன் முடிச்சிட்டோம். இந்த ஆரஞ்சு கலர் ஒயரும் இந்த க்ரீன் கலர் ஒயரும் பார்த்தீங்கன்னா 4 அடி இருக்கும்.
இந்த ஒயிட் கலர் ஒயர் மட்டும் 3 அடியில் இருக்கும். நம்ம வந்து பேஸ் 3 ஒயர் போட போகிறோம். இப்போ இது சென்டர் இது. அதே போல் இங்கே ஒரு லைனும் இங்கே ஒரு லைன் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நார்மல் பாக்ஸ் நாட்டு தான். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவும் போல் ஃபஸ்ட்டு விட்டோம் இல்லையா ரன்னிங் ஒயரு, அந்த அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ மேலே ஒரு லைன் பின்னிடலாம். ரன்னிங் ஒயர் வந்து நான் பேஸ் க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ இது மினி பேஸ்கெட்டுன்றதுனால பேஸ் வந்து 3 லைன் மட்டும் நான் போடுறேன் இப்போது. ஸோ இதே போல் நம்ம வந்து இந்த ஒரு லைன் ஃபுல்லாக பின்ன போகிறோம். முடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயர் வந்து எந்த அளவு விட்டோமோ அந்த அளவுக்கு இந்த ஒயரோட ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ண போகிறோம். அதே போல் கீழே ஒரு லைன் பின்ன போகிறோம். இந்த 3 லைன் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோட பேஸ் பின்னிட்டோம் 3 லைனு. இங்கே பாருங்கள், மொத்தம் வந்து 15 லைன் இருக்கும். அகலம் பார்த்தீங்கன்னா 3, நீளம் பார்த்தீங்கன்னா 15 லைனு. க்ரீன் வந்து 5, ஒயிட் வந்து 5, ஆரஞ்சு வந்து 5 ஒயர் எடுத்துருக்குறோம். இந்த க்ரீனும் ஆரஞ்சும் பார்த்தீங்கன்னா 4 அடியில் இருக்கும். நடுவில் இருக்கிற ஒயிட் பார்த்தீங்கன்னா 3 அடியில் இருக்கும். ஸோ நம்ம பேஸ் வந்து 3 லைன் பின்னிருக்கிறோம். இனி ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் வந்து ஏணிப்படி முடிச்சு போடுறதுனால ஒவ்வொரு ஒயரும் வந்து மிக்ஸ் பண்ணி தான் பின்ன போகிறேன். ஸோ நம்ம வந்து எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரன்னிங் ஒயர் வந்து இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் ஒயர் உள் பக்கமாக சொருகிறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம கூட பின்னும்போது நிறைய ஒயர் வந்து நமக்கு மீறும் பார்த்திங்களா, அந்த ஒயர்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் மினி பேஸ்கெட் வந்து ஃபஸ்ட்டு இது போல் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெரிய கூடை பின்னுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நிறைய மினி பேஸ்கெட்டுக்காக நிறைய ஒயர் சேர்த்து வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கோல்டன் ஒயர்லாம் வந்து ஏற்கனவே நான் யூஸ் பண்ணது. ஸோ அதோட கூட பின்னி மீந்த ஒயர்லாம் எடுத்து வச்சுது. இப்போ நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வந்து வச்சு பின்னுறோம். கார்னர் டர்ன் பண்ணும்போது ரொம்ப சிம்பிள். அது நான் எல்லா வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நம்ம நார்மலாக எப்படி பேஸ்கெட்டுக்கு பாக்ஸ் நாட் போட்டு வரா மாதிரி டர்ன் பண்ணுற இடத்துல போடுவோம். இப்போ நான் அதை ஃபாஸ்ட்டாக பின்னிட்டு இங்கே டர்ன் பண்ணும்போது காமிக்கிறேன் எப்படி பின்னுறதுன்னு. லாஸ்ட்டு நாட்டுக்கு வந்துட்டோம். இந்த ஒரு லைன் ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம வந்து பின்னிட்டோம். இப்போ வந்து கார்னர் டர்ன் பண்ணுறது நம்ம நார்மலாக பாக்ஸ் நாட் போடுற மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கிற இதுதான் கார்னர் டர்ன் பண்ணுற இடம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பாக்ஸ் நாட் போடுறதுக்கு எப்பவும் போல் நம்ம நல்லா டைட்டாக இந்த ஒயரை பிடிச்சி ஒரு பாக்ஸ் நாட் போட்டுருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ 3 நாட் வரும். இதுதான் ஃபஸ்ட்டு கார்னர். ஃபஸ்ட்டு கார்னரில் பார்த்தீங்கன்னா 1 2 3 நாட் வரும். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் கார்னர் போட்டுடலாம். இது வந்து குட்டி பேஸ்கெட்றதுனால நமக்கு கார்னர் டர்ன் பண்ணதுமே அடுத்த கார்னர் வந்துடுது. ஏன்னா பேஸ் பார்த்தீங்கன்னா 3 லைன் தான். ஸோ அதனால் நமக்கு வந்து உடனே கார்னர் டர்ன் பண்ணுற இடம் இங்கே வந்துடும். ஸோ இதுக்கு செகண்ட் கார்னர் காமிச்சிடுறேன். தேர்ட் அண்ட் ஃபோர்த்து நீங்கள் அதே போல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணும்போது எப்படி ஏணிப்படி முடிச்சு போடுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த இடம் கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துடுச்சு. இப்போ திரும்பவும் நம்ம அடுத்த லைனில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயர் பிடிச்சி டைட்டாக நீங்கள் பாக்ஸ் நாட் போட்டுருங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 நாட் வரும். ஸோ இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு கார்னர் செகண்ட் கார்னர் 3 நாட் வந்திருக்கு. 2 கார்னர் டர்ன் பண்ணிட்டோம். இனி இந்த ஒரு லைன் ஃபுல்லாக பின்னிட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு லைன் முடிக்கும் போது எப்படி ஏணிப்படி முடிச்சு போடுறதுன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். நம்ம அடுத்தடுத்த லைன் பார்த்தீங்கன்னா சேம் கலராகவும் போட்டுக்கலாம். நான் வந்து மல்டி கலராக போட போகிறேன். ஸோ எல்லா ஒயரையும் யூஸ் பண்ணி அப்போ ஏணிப்படி முடிச்சுடும் போது நமக்கு எத்தனை டைம் வேணாலும் கலர்ஸ் மாற்றிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண அதே நாட்டில் தான் முடிக்க போகிறோம். அப்போ என்ன ஆகும்னா நமக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் எங்கே முடிச்சோன்னு தெரியாது ஏணிப்படி முடிச்சு போட்டிங்கன்னா. ஸோ ஏணிப்படி முடிச்சு நம்ம போடுறதுனால என்னென்னா கலர்ஸ் நிறைய மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அந்த ஒயரை கட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக சொருகி அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த லைனை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கார்னர் டர்ன் பண்ணும்போது காமிக்கிறேன். கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இந்த ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. 3வது கார்னர்.
இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக ஒயர் வந்து இழுத்து நல்லா நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கார்னர் டர்ன் பண்ணுறது பார்க்க அழகாக இருக்கும், பேஸும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இது அடியில் வேணும்னா நீங்கள் தென்னங்குச்சி வந்து சொருகிக்கலாம். பட் நான் மினி பேஸ்கெட்னால் வைக்கலை, பெரிய பேஸ்கெட்டாக இருந்தால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். தென்னங்குச்சி வச்சிங்கன்னா பேஸ் வந்து வளையாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்ம வந்து 3rd கார்னர் போட்டுட்டோம். 3 நாட் தெரியுது அவங்களுக்கு. இப்போது இந்த ஒரு நாட் முடிச்சதுக்கப்புறமா 4th கார்னர். இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஒயரு இப்போ நம்ம இது அடியில் சொருகிடலாம். இப்போ வந்து நம்ம 4th கார்னர் போட்டுடலாம். நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஏணிப்படி முடிச்சு போட போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்ட நாட் இருக்கு இல்லையா, இந்த நாட் வந்து மேலேருந்து இந்த லூப்பு கீழே தள்ளிக்காங்க. தள்ளிட்டு இந்த லூப் திரும்ப இந்த பக்கம் மேலே தள்ளினீங்கன்னா மேலே இருக்கிற இந்த லூப் லூஸ் ஆகிடும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மேலே இருக்கிற லூப் தான் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகணும். அப்புறம் இந்த உள்ளே இருக்கிற இந்த ஒயரை உள் பக்கமாக மடக்கி மேலே இருக்கிற லூப்புக்குள்ளே விட்டுட்டு இந்த நாட்டுக்கு மேலே போகிற ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயர் எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விடணும். விட்டுட்டு இந்த லூப் திரும்ப கீழே எப்படி லூஸ் பண்ணுமோ இப்போ அதை அப்படியே இழுத்து டைட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக இருக்கிற இந்த ரன்னிங் ஒயரை உள் பக்கமாக இழுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண இந்த நாட்லேயே வந்து முடிச்சிட்டோம். ஸோ ஒரே நாட்டில் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ எங்கே ஆரம்பித்து எங்கே முடிச்சோன்னு தெரியாத அளவுக்கு இருக்கு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு லைன் முடிச்சாச்சு, கார்னர்லாம் போட்டுட்டோம். இனி அடுத்த லைன் இதே ஒயரும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஒயரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஒயரை உள்பக்கமாக சொருகிட்டு வேறு ஒரு கலர் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். இனி நான் ஒவ்வொரு கலர் ஒயர்ஸையும் யூஸ் பண்ணி தேவையான அளவு ஹைட்டு கொண்டு வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு. நீங்கள் துண்டு ஒயர் யூஸ் பண்ணும்போது இது போல் ஒயர் பத்தலைன்னா நீங்கள் வந்து ஒயர் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன துண்டு ஒயர் வச்சு தான் இந்த பேஸ்கெட் பின்னுறேன். இந்த பிங்க் ஒயர் வந்து சின்ன ஒயர் தான், இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வேறு ஒரு கலர் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் லைட் பிங்க் கலர் யூஸ் பண்ணுறேன். எப்படி ஒயர் விடுறது பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு ஹைட் வந்து பின்னிட்டோம். ஸோ நம்ம எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி பின்னிருக்கிறோம். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 9 லைன் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா சென்டராக இருக்கிற இந்த எல்லா ஒயிட் கலர் ஒயரையும் அப்புறம் அந்த பக்கம் இருக்கிற ஒயிட் கலர் ஒயருக்கு 5 ஒயரு, இந்த 5 ஒயரும் பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக வந்து சொருகி விடணும். இந்த உள்ள இருக்கிற இந்த எல்லா ஒயரையும் வந்து உள் பக்கமாக சொருகி விட்டுறணும். அதே போல் சைடில் 3 லைன் இருக்கு இல்லையா, இந்த 3 லைனில் இருக்கிற க்ரீன் கலர் ஒயரும் அதே போல் இந்த பக்கம் இருக்கிற க்ரீன் கலர் ஒயரும் பார்த்திங்கன்னா உள் பக்கமாக சொருகி விட போகிறோம். இப்போ நம்ம சொருகி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறமா வந்து ஹேண்டில் வைக்க போகிறோம். கைப்பிடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பார்ட் வரும். இந்த நீங்கள் பேஸ் போட்டுட்டு நம்ம சுற்றி பின்னிட்டு வர ஃபஸ்ட் பார்ட் இதில் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணதுக்கப்புறமா ஹேண்டில் எப்படி வைக்கிறதுன்றது செகண்ட் பார்ட் பாருங்கள். இப்போ நான் வந்து இது ஃபுல்லாக உள் பக்கமாக சொருகி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஒயிட் கலர் ஒயர் மட்டும் இப்போ உள் பக்கமாக சொருகி காமிக்கிறேன். ஏன்னா நம்ம கட்டைப்பைன்றதுனால சென்டராக கொஞ்சம் கேப் வரும், சைட்லேயும் பார்த்திங்கன்னா கேப் இருக்கும். பெரிய கட்டைப்பை எப்படி இருக்குமோ அதே தான் இது மினி சைஸு. ஸோ இப்போ நம்ம இருக்கிற இந்த ஒயிட் கலர் ஒயர் வந்து ஒன்று மட்டும் உள் பக்கம் சொருகிட்டு மீதி ஃபுல்லாக சொருகி முடிச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்டராக இருக்கிற இந்த சைடு ஒயரு, இந்த மிடில் இருக்கிற இந்த ஒயிட் கலர் ஒயரில் உள்பக்கம் சொருகிட்டோம். அதே போல் இந்த சைடு இருக்கிற இந்த 3 ஒயரு, அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிற 3 ஒயரும் சொருகிட்டோம். இனி மீதி இருக்கிற இந்த 5 ஒயர் பின்னணும். இந்த 5 ஒயரும் வந்து பின்ன போகிறோம். ஸோ நடுவில் வந்து ஸ்டிக் வரப்போகுது. அதனால் வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு 5 லைன், இங்கே ஒரு 5 லைன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் மடக்கி மீதி இருக்கிற ஒயர் வந்து உள்பக்கமாக சொருக போகிறோம். எப்படி பின்னுறது இப்போ பார்க்கலாம் வாங்க.